அடுத்து பாருங்க, அல்லாஹ் நம்மளுக்கு என்ன வருமானத்தை தரானோ, சகோதரிகளை நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நியமத்திலேயே பெரிய நியமத் என்ன தெரியுங்களா? அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுல நிறைவை தருவது. சில கணவன்மார்களுக்கு அல்லாஹ் உட்கார்ந்த இடத்துல நிறைய ரிசுக்கு கொடுப்பான். சில கணவன்மார்கள் ஒரு மாதம் பூரா கஷ்டப்பட்டா 20,000 ரூபாய், 10,000 ரூபாய், 15,000 ரூபாய் இவ்வளவு வரும். வீட்டு வாடகை எல்லாம் போக ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா அதுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க? குடும்பத்தை சமாளிக்க பாருங்க. அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எங்களுடைய ரிசுக்கிலே நீ அபிவிருத்தியை தருவாயாக, அதிகமாக்கி தருவாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் நீ எதை கொடுத்தாயோ அதிலே பரக்கத்து செய்வாயாக, அதை போதுமாக்கி தருவாயாக. ஒரு பெண் துவா கேளுங்க. ஆண்களுடைய துவாவை விட பெண்களுடைய துவா கபூலாகும். அப்படி என்று சொல்லுகின்ற போது குடும்பத்தை சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள் வந்தாலும் கூட